பங்குனி உத்திரங்கிறது மிகவும் சிறப்பான நன்னாள். ரொம்ப தெய்வீகமானது. பல தெய்வீக திருமணங்கள் நடந்த நாள் இந்த நாள் தான். சிவபெருமானுக்கு பார்வதி அம்மனுக்கு திருமணம் நடந்திருக்கு பங்குனி உத்திரத்தில். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தெய்வானை அம்மாவோட திருமணம் நடந்திருக்குது. ராமர் சீதா தேவி திருமணம் நடந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட தெய்வீக திருமணங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நடந்திருக்கு. இந்த வகையில் இது ஒரு சிறப்பு. இன்னொன்று என்ன சிறப்புனா, மகாவிஷ்ணுவோட மார்பில் மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான். பெருமாளோட மார்பில் லக்ஷ்மி தாயார் இருக்காங்கள, அந்த நாள் இந்த நன்னாளில் தான் இடம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகா பரமசிவர் பார்வதி தேவியை தன்னோட ஒரு பகுதியாகவே கொடுத்தார்ல, அர்த்தநாரீஸ்வரராக நின்னார்ல, ஒரு பக்கம் அம்பிகைக்கு இடம் கொடுத்து நின்னார்ல, அந்த நன்னாள் பங்குனி உத்திர தன்னைக்கு தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிரம்மதேவர் தன்னோட நாவில் சரஸ்வதி தாயை தன்னோட நாக்கிலே வச்சுருக்காரு. அந்த வரத்தை வாங்கினதும் இந்த பங்குனி உத்திர தன்னைக்கு தான் சிவபெருமான்ட்டு அந்த வரத்தை வாங்கியிருக்காரு. தன்னோட மனைவியை தன் நாக்கிலே வச்சுக்கணும்னு சொல்லி பிரம்மதேவர் மகா சரஸ்வதியை நாக்கிலே வச்சுக்கிட்டாராம். அந்த வரத்தை இன்னைக்கு தான் வாங்கியிருக்காரு பங்குனி உத்திர தன்னைக்கு. மிக சிறப்பான நாள். இவ்வளவு பெரிய சிறப்பான நாள் எந்த நாளுக்குமே அவ்வளோ சிறப்பான நாள் கிடையாது. ரொம்ப உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் மனதார இந்த முருகப்பெருமான மனதார வேண்டுக, அனைத்து கடவுளையும் வேண்டுக, மும்மூர்த்திகளையும் வேண்டுக, முப்பெரும் தேவியரையும் வேண்டுக, முருகப்பெருமான மனதார வேண்டுங்க. வேண்டும் பொழுது உங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். உங்கள் கணவருக்கு தீர்க்காயுள் யோகத்தோடு இருப்பார். இன்றைக்கி எந்த பெண் விரதம் இருந்து மனதார முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அவங்க கணவர் தீர்க்காயுளோடு இருப்பாங்க. அவங்க குழந்தை குட்டிகளோடு அந்த குடும்பம் சந்தோஷமாக நல்ல பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தோட எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். இந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்பே இதான். யார் அந்த பங்குனி உத்திரத்தில் விரதம் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியான முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். முருகப்பெருமான் அவங்கள சிறப்பான முறையில் வாழ வைப்பார். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.